Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding pollen-pistil interaction, artificial hybridization, and double fertilization. மகரந்தம், சூழிலை அவளுக்கு நடுவில் என்ன பரிமாற்றம் நடைபெறுகிறது? Artificial hybridization, செயற்கை கலப்பினமாக்கம், and finally double fertilization, இரட்டை கருவுறுதல். மூணு கான்செப்ட் பத்தி பார்ப்போம். Pollen is the end product of microsporogenesis. மகரந்தம் என்பது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வின் இறுதியில் தோன்றுவது. The pollen is unicellular, uninucleate and haploid cell. ஒரு செல்லினால் ஆனது ஒரு உட்கருவினை பெற்றிருக்கும் ஒருமைய நிலையில் காணப்படும். It is haploid in nature and the first cell of the gametophytic generation. Gametophytic தலைமுறையின் முதல் செல்லா. Pistil, the female reproductive part, பெண் இனப்பெருக்க உறுப்பிற்கு சூழிலை என்று பெயர். நம்ம பார்க்க போறது pollen pistil interaction. இந்த மகரந்தம் சூழ்முடி, இது சூழிலைன்னு பேர். பிஸ்டில்னா சூழிலை, the female reproductive part, பெண் இனப்பெருக்க உறுப்பு. இவா ரெண்டு பேருக்கு என்ன இன்டராக்ஷன், தகவல் பரிமாற்றம் நடைபெறப் போகிறது? It's followed by pollination. மகரந்த சேர்க்கைக்கு பிறகு இது அப்படியே தொடர்ச்சியா நடக்கும். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ் முடியை சென்றடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். Pollination, ஒரு கிளாஸ் ஆஃப் self and cross pollination, தன் மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. அது என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். Series of cellular interaction involve exchange of signals between haploid pollen and diploid maternal tissue present in the pistil. Series of cellular interaction, பல செல்களுக்கிடையே நடைபெறக்கூடிய பல இடையீட்டு நிகழ்வுகள் யாருக்கு யாருக்கும் நடக்கிறது அப்படின்னா, haploid pollen and diploid maternal tissue present in the pistil. இது மகரந்தம். It is haploid in nature, ஒருமைய நிலையில் காணப்படும். It is a male, first cell of the male gametophyte. ஆண் இன செல்லின் முதல் ஆண் என்ன சொல்றது, actually first cell of the gametophytic generation, gametophytic தலைமுறையின் முதல் செல். இது haploid-ஆ இருக்கும். இது கார்பல் ஆர் பிஸ்டில் டிப்ளாய்டா இருக்கும். இது இருமைய நிலையில் இருக்கும். இந்த போலன் கிரைனுக்கும் இந்த பிஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன், டெபாசம் சிக்னல்ஸ், சில செய்தி பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்ளும். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முக்கியம், உனக்கே தெரியும், dioecious plants always undergoes xenogamy. ஈரில்லமுடைய தாவரங்கள் எப்பொழுதும் xenogamy என்று அழைக்கப்படுகின்ற அயல் மகரந்த சேர்க்கையில் தான் ஈடுபடும். Dioecious, you know, male and the female flowers are present in two different plants. We are calling it as dioecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரு வெவ்வேறு தாவரங்களில் காணப்பட்டால் அதுக்கு dioecious பேர். மேல் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், ஆண் தாவரம் இருக்கும், பெண் தாவரம் இருக்கும். Male plant with a male flower, female plant with a female flower. ஆண் தாவரத்துல ஆண் மலர் இருக்கும், பெண் தாவரத்துல பெண் மலர் இருக்கும். அப்போ அவள்கிட்ட செல்ஃப் போலினேஷன், தன் மகரந்த சேர்க்கைக்கான பாசிபிலிட்டி கிடையாது. Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the flower present in the another plant. வேறொரு மகரந்தமானது ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்தில் உள்ள சூழ்முடிக்குத்தான் செல்ல முடியும். So they are obligate outbreeders. ஈரில்ல தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்பொழுதுமே தன் மகரந்த சேர்க்கைக்கான பாசிபிலிட்டி கிடையாது, தற்கலப்பிற்கான பாசிபிலிட்டி கிடையாது, அயல் கலப்பு.
அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்கும். அப்ப dioecious male and female reproductive structures are present in two different plants, or flowers are present in two different plants. ஆண் பெண் மலர்கள் இருவர் வேறு தாவரங்களில் காணப்படும். Where xenogamy takes place, அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். They are obligate outbreeders. எப்பொழுதுமே அவ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், obligate outbreeders அயல் கலப்பில் மட்டுமே தான் ஈடுபடுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இப்ப monoecious plant, ஓரில்லமுடைய தாவரம், male and the female flowers are present in the same plant, we are calling it as monoecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே தாவரத்துல இருந்தால், ஆண் பெண் மலர்கள் ஒரே தாவரத்துல இருந்தால் அது பேர் monoecious. அவள்கிட்ட என்ன நடக்கும்? ஆட்டோகெமி, தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும். இன்பிரீடிங், தற்கலப்பு நடைபெறும். அன்லெஸ் மெக்கானிசம் டு பிரிவென்ட் இட். எப்பயுமே மொனோஷியஸ் பிளான்ட்ல எடுத்துட்டோம்னா ஆட்டோகெமி நடக்கலாம், கெய்ஜனோகெமின்னு படிச்சிருக்கேன், அது நடக்கலாம். ஆனால் அங்க என்ன இருக்கும்னா இன்பிரீடிங், தன்மகரந்த சேர்க்கை, தற்கலப்பு தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ், வெரி ரேர்லி, கிராஸ் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். அயல் மகரந்த சேர்க்கையும் நடைபெறும். அப்ப அவள்கிட்ட என்ன இருக்கணும்? they have some other methodologies to prevent self pollination. தன்மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்காக அவர்களிடம் சில மாறுபாடுகள் இருக்கலாம். அதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். மகரந்தத்திற்கும் இந்த சூழ்முடிக்கும் நடுவில் எப்படி இன்டராக்ஷன், ஒரு பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது. First, deposition of pollen grain to the stigma of the carpel. முதலில் மகரந்தம் அப்படியே ஸ்வாயின்னு பறந்து போய் இது மேல போய் உட்காந்துப்பாங்க. சோ டெபாசிஷன், இதுக்கு தான் பாலினேஷன் பேரு, மகரந்த சேர்க்கை என்று பெயர். இங்க இருந்து மகரந்தம் அப்படியே ஜுங்குன்னு இது பேர் போய் உட்காந்துக்கிறா பாருங்க, we are calling it as deposition. Then entry of pollen tube into the ovule. pollen இங்க போய் உட்கார்ந்த அப்புறமா it undergo germination, மகரந்தம் முளைத்தல் நடைபெறும். ஏற்கனவே பார்த்திருக்கோம், pollination generally takes place in 2 celled or 3 celled stage. 2 செல் நிலையிலோ அல்லது 3 செல் நிலையிலோ மகரந்தம் பறந்து செல்லலாம். இது மாதிரி pollen grain இது மேல போய் உட்கார்ந்துக்கிறா. The process is called pollination. Then it absorbs something from the stigma. அந்த ஸ்டிக்மால சூழ் முடியில இருக்கிறத எதையோ உறிஞ்சும். உறிஞ்சினதுக்கு அப்புறமா இது ஜெர்மினேட் ஆகும், முளைக்கும். Entry of pollen tube into the ovule. அது மாதிரி முளைக்கிறது பாருங்களேன், இப்படி இருக்கிறது அப்படியே வாங்கின்னு முளைக்கும். முளைச்சு இந்த pollen tube இங்க ovule, சூழ்னு சொல்றோம் பாருங்களேன், அதுகிட்ட போகும். ஏன்னா அந்த ovule உள்ளதான் என்ன இருக்கும்னா எக் இருக்கும், அந்த ஃபீமேல் கேமெட். சூழின் உட்புறத்தை தான் பெண் கேமெட் ஆனது காணப்படும். சோ இந்த இரண்டாவது ஸ்டெப், ரெகக்னைசேஷன் ஆஃப் pollen. இது மேல போய் ஃபர்ஸ்ட் உட்கார்ற சமயத்துல இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்டில் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்றதுனா சரியான மகரந்தமா, சேம் ஸ்பீஷீஸா, தன் இனத்தை சார்ந்ததா அப்படிங்கறத முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணணும். Then only it permit or inhibit the germination. அதாவது மகரந்தம் முளைத்தலை தூண்டும் அல்லது தடுக்கும். Same species means it permit the pollen to germinate. அதே சிற்றினத்தை சார்ந்த மகரந்தமாக இருந்தால் முளைப்பதற்கு பெர்மிட் பண்ணும். வேற ஏதாவது ஸ்பீஷீஸ்ல இருந்து வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள், முருங்கை மரத்துக்கு கொய்யா மரத்துல இருந்து போலன் கிரைன் வந்துடுது. ஆர் டேமரண்ட் ட்ரீக்கு மேங்கோ ட்ரீல இருந்து வந்துடுதுன்னு வச்சுக்கோ. டேமரண்ட் புளிய மரம், மாமரத்துல இருந்து ஒரு மேங்கோல இருந்து ஒரு போலன் வந்து டசன்ட் பெர்மிட். சோ அதே ஸ்பீஷீஸா இருந்தால் இட் பெர்மிட் தி போலன் டு ஜெர்மினேட், முளைக்கிறதுக்கு உதவும். அதர்வைஸ் இட் இன்ஹிபிட், இட் ரிஜெக்ட், அந்த போலனை ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர they have some adaptations, சில என்ன சொல்றது, தகவமைப்புகள் காணப்படுகின்றன. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போ பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர் ஒரு செடியில இருக்கு. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தன் பலமின்மை என்று கூறுவார்கள். அதாவது அதே போலன் கிரைன் அதே ஃப்ளவர்ல இருக்க ஸ்டிக்மா மேல உட்கார்ந்ததுன்னா அது முளைக்கிறத பெர்மிட் பண்ணாது. அதுவே வேற ஃப்ளவர்ல போனால் இட் வில் ஜெர்மினேட். அது மாதிரி தான் ரொம்ப சொல்றது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா தன் ஒவ்வாத்தன்மைன்னு பேர். The stigma doesn't permit the germination of pollen grain present in the same flower.
அதே மலரில் உள்ள மகரந்தமானது அந்த சூழ்முடியில் வந்து முளைப்பதை அது பெர்மிட் பண்ணாது. இது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு தன் ஒவ்வாத்தன்மை. இட் மே பி இந்த கேமெட்டோஃபைட் ஆர் இந்த ஸ்போரோஃபைட். இது கேமெட்டோஃபைட்லயும் இருக்கலாம், தட் இஸ் கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட். ஸ்போரோஃபைட்லயும் இருக்கலாம், ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட். இந்த வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கேமெட்டோஃபைட்னா ஹாப்ளாய்டா இருக்கும், ஸ்போரோஃபைட்னா டிப்ளாய்டா இருக்கும். ஒரு மையம் இருமையம். இது வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, தன் ஒவ்வாத்தன்மை, இது ஒரு ரீசனா இருக்கலாம். கிளியர்? அப்ப இதுல சொன்னதுல நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, in dioecious plant xenogamy is the only option. ஈரில்லமுடைய தாவரங்களிலே xenogamy என்று அழைக்கப்படுகின்ற அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். In monoecious plant generally it is autogamy or geitonogamy. தன் மகரந்த சேர்க்கையாக இருக்கலாம், அதில் மற்றொரு வகையாக கைட்டனோகேமியாக இருக்கலாம். ஆனா அவால்டிங் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா, if they have any modifications, ஏதாவது மாறுபாடுகள் இருந்தால் செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமி இஸ் பிரிவென்டட். ஸோ இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறமா we come to pollen germination. முதல்ல இதை நீ நோட் பண்ணிக்கோ குட்டீஸ். நம்ம அதோட கண்டினியூவேஷன் பார்க்கறது pollen germination, மகரந்தம் முளைத்தல். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் சொன்னேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain to the stigma of the carpel. மகரந்தம் சூழ்முடியை சென்றடைதல். போன உடனே மேல அப்படியே கொஞ்சம் ஒட்டிப்பா. ஒட்டிக்கிறதுக்கு பேர் அடிஷன் பேர். அட்ஹிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை அடிஷன் கொஹிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ல டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நீர் மற்றும் கனிம பொருட்கள் கடத்தப்படுவதில் நாம் படித்திருப்போம். ஸோ போலன் அட்ஹிஷன் இந்த ஸ்டிக்மா, ஸ்டிக்மா மேல போய் ஒட்டிக்கும். தென் ரீஹைட்ரேஷன் இன் ஸ்டிக்மா. ரீஹைட்ரேஷன் அப்படின்னா போலன் என்ன பண்ணும்னா, இட் அப்சார்ப் சம்திங் ஃப்ரம் தி ஸ்டிக்மா. டீஹைட்ரேஷன்னா வாட்டர் வெளில போறது, ரீஹைட்ரேஷன்னா வாட்டர் உள்ள வருது. காலரா நமக்கு போச்சுன்னா டீஹைட்ரேட் ஆயிடும், ட்ரிப்ஸ் ஏத்தினா ரீஹைட்ரேட் ஆகும். அதே மாதிரி இட் அப்சார்ப் சம்திங் இன் தி ஸ்டிக்மா. அப்ப ஸ்டிக்மால இருக்கிறத உறிஞ்சிட்டு கொஞ்சம் குண்டா மாறும். ஓகேயா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் pollen coat, exine and stigmatic surface. இந்த ஒட்டிக்கிறதும் உறிஞ்சறதும் இட் அப்சார்ப் சம்திங். புரியுது பரலோ? இது யாரை பொறுத்து இருக்குன்னா, pollen coat, pollen சுத்தி இருக்க கவர் exine. The outer cover of the pollen grain is said to be exine and inner is said to be intine. வெளிச்சுவருக்கு வெளி உறைக்கு exine என்று பெயர், உள் உறைக்கு intine என்று பெயர். Exine is made up of sporopollen and cellulose. படிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். Sporopollen and cellulose and pollen kit. Intine is made up of cellulose, hemicellulose, pectin and protein. அதெல்லாம் படிச்சிருப்பேன். அதை கொஞ்சம் ஞாபகம். And the stigmatic surface. சர்ஃபேஸ் சரியா இருந்தாதான் அதை ஒட்டிக்க முடியும், அதர்வைஸ் கீழே விழுந்தாலும் விழுந்துடலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் அடிஷன் ஒட்டிக்கிறது. ஒட்டிட்டு அப்புறமா இட் ரீஹைட்ரேட்டட், இட் அப்சார்ப் சம்திங் ஃப்ரம் தி ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவில இருந்து எதையோ உறிஞ்சிட்டு ரீஹைட்ரேட் ஆகும், நீர் உள்ளே ஏற்றப்படும். தென் இட் ஜெர்மினேட். அதுக்கப்புறம் முளைக்கும். எங்க முளைக்கும்னு உனக்கு தெரியும், போலன் கிரைன்ல ஜெர்ம் போர், ஜெர்ம் துளை என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று காணப்படும், அங்க முளைக்கும். முளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, போலன் டியூப் இஸ் ஃபார்ம்ட். மகரந்த குழலானது உருவாகும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டூ செல்ட் ஸ்டேஜ். 60% of the pollen grains, 60% of the plant species, pollen grains are liberated in the two-celled stage. 60% தாவரங்களிலே, மலரும் தாவரங்களிலே 2 செல் நிலையில் தான் மகரந்தமானது வெளியேற்றப்படும். அப்படின்னா உனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, 2 செல் இருப்பா போலன்ல. ஒன்னுக்கு பேரு வெஜிடேட்டிவ் செல்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல்னு பேரு. வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். உடல செல், ஜெனரேட்டிவ் செல். உடல உட்கரு, தென் ஜெனரேட்டிவ் உட்கரு. அந்த 2 செல் ஸ்டேஜ்ல தான் அது வெளில வரும், பறந்து வரும். இந்த வெஜிடேட்டிவ் செல் இருக்கு பாருங்க, இட் எலாங்கேட்ஸ், நீட்சி அடையும். நீட்சி அடைந்து இது மாதிரி மாறிடும் நீளமா. இது உள்ளதான் யார் இருப்பா, உடல உட்கரு, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருப்பா. அதுக்கப்புறமா இந்த ஜெனரேட்டிவ் செல் சொன்ன பாருங்க, அதுல இருக்க ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்ல இருந்து 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம்.
இந்த ஜெனரேட்டிவ் உட்கருவிலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். அப்ப from a single pollen grain 2 male gametes are formed. ஒரு மகரந்தத்திலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த போலன் இருக்கு பாருங்க, எதுல நுழையணும்னா உள்ள இருக்க ஓவியூல் இருக்கு பாருங்க, சூல் என்று அழைப்போம். அந்த சூலின் உட்புறத்தை நுழைய வேண்டும். ஓவியூல் is nothing but the megasporangium. ஓவியூல் என்பது மெகாஸ்பொராஞ்சியத்தை குறிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதோட ஸ்ட்ரக்சர் குட்டியா வரையற இது மாதிரி ஒருத்தர் இருப்பா. இதுக்கு ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட்னு பேரு. அதை சுத்தி இது மாதிரி அவுட்டர் கவரிங் இருப்பா. அதை இன்டெகுமென்ட்ஸ்னு சொல்லுவா. இது மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோ. ஓவியூல், ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் செட் டு பி, இதுக்கு பாருங்கல ஃபியூனிக்கல் அப்படின்னு பேர். சூல் காம்பு ஃபியூனிக்கல்னு சொல்லுவா. இதுதான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட். இந்த இடத்துல எக் அப்பராட்டஸ், அண்ட சாதனமானது இருக்கும். இந்த இடத்துல போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்கள் காணப்படும். மேல ஆன்டிபோடல் என்று அழைக்கப்படுகின்ற 3 இருக்கும். இதை சுத்தி இருக்கிறது இன்டெகுமெண்ட். இது அவுட்டர் இன்டெகுமெண்ட், வெளி உரை. திஸ் இஸ் இன்னர் இன்டெகுமெண்ட், உள் உரையானது காணப்படும். இது உள்ள ஒரு டிஷ்யூ இருப்பா. அந்த டிஷ்யூ இஸ் செட் டு பி நியூசெல்லஸ். இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். So structure of ovule, சூலின் அமைப்பினை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு இதுதான் வேணும். பெண் கேமெட்டோஃபைட், இதுலதான் எக் இருக்கும், அண்டமானது காணப்படும். போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்கள் இருக்கும். இது உள்ளதான் நுழையணும். The male gamete, the pollen tube, male gamete அல்ல, the pollen tube should enter into this female gametophyte. பெண் கேமெட்டோஃபைட் உள்ள நுழையணும். எப்படி நுழையிறது? 3 பேட்டர்ன் சொல்லி உனக்கே தெரியும். இது பேர் மைக்ரோபைல், மைக்ரோபைலார் ரீஜன், மைக்ரோபைல் துளை பேரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சலாசான்னு பேரு. இதுக்கெல்லாம் இன்டெகுமென்ட்ஸ் இருக்கு. If the entry of pollen grain takes place into the female gametophyte through the micropyle, we are calling it as porogamy. மகரந்தமானது மைக்ரோபைல் துளையின் வழியாக நுழைந்தது என்றால் அதற்கு போரோகேமி, போர் துளை வழியாக நுழைதல். If entry of the pollen grain into the female gamete takes place through the chalasa, chalasogamy, மேல்புறத்தே உள்ள சலாசா பகுதியின் வழியாக மகரந்தமானது, மகரந்த குழலானது உள்ளே நுழைந்தால் சலாசோகேமி. If the entry of pollen grain takes place through the integuments, we are calling it as mesogamy. அதாவது இந்த சூளை சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உரை வழியாக நுழைந்தால் அதற்கு மீசோகேமி பேர். அப்ப மைக்ரோபைல் வழியா நுழைஞ்சதுன்னா அதுக்கு போரோகேமி. சலாசா வழியா நுழைஞ்சதுன்னா சலாசோகேமி. Through the integuments, entry of pollen tube or pollen grain takes place into the female gametophyte. பெண் கேமெட்டோஃபைட்டுக்கு இது வழியா உள்ள போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மீசோகேமி பேர். போரோகேமி இஸ் காமன். போரோகேமி என்பது துளை வழியாக, மைக்ரோபைல் வழியாக நுழைதல் என்பது பொதுவாக காணப்படும். சலாசோகேமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம், கேஷுரீனா, சவுக்கு மரம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுல நடக்கும். மீசோகேமிக்கு குக்கர்பிட்டா, பெப்போ, பூஷணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பாகக்காய், வெள்ளரிக்காய், புஞ்சு வெள்ளரிக்காய், அது எல்லாம் குக்கர்பிட்டேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த குக்கர்பிட்டேசி ஃபேமிலியில இருக்கக்கூடிய குக்கர்பிட்டா, பெப்போ கூட வெள்ளரிக்காயை ஞாபகம். So tipa, addition, then rehydration, உறிஞ்சுதல் நடைபெறும், நீர் உள்ளே செல்லும். The size of the pollen grain is enlarged, pollen ஓட அளவு பெருசாகும். Then it germinate, முளைக்கும். Pollen tube is formed, மகரந்த குழலானது உருவாகும். With vegetative nucleus and generative nucleus, உடல உட்கருவும் generative உட்கருவும் காணப்படும். The generative nucleus splits into 2 male gametes. ஒரு ஜெனரேட்டிவ் உட்கருவிலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் ஃபார்ம் ஆகும். என்ட்ரி த்ரூ மைக்ரோபைல், மைக்ரோபைலின் உரையாக நுழைந்தால் போரோகேமி. த்ரூ சலாசா, சலாசோகேமி, சலாசாவின் வழியே நுழைந்தால். த்ரூ இன்டெகுமென்ட்ஸ், we are calling it as mesogamy, இன்டெகுமென்ட்டின் வழியாக, that is உரைகளின் வழியாக நுழைதல் என்று வைத்துக் கொள்ளலாம். இது பேஸா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது how pollen germination takes place. Okay, and dear cuties, vanakkam. Next concept in sexual reproduction in flowering plants is artificial hybridization. பாலின பெருக்கத்திலே அடுத்த கான்செப்ட் artificial hybridization, செயற்கை கலப்பினமாக்கம்.
Hybrid is an offspring produced by crossing two different plants of the same species. ஒரே சிற்றினத்தை சார்ந்த இரு வெவ்வேறு தாவரங்களை கலப்பு செய்து பெறப்படுகின்ற ஒரு உயிரிக்கு கலப்புயிரி என்று பெயர். ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் இந்த கலப்பினத்தை ஆய்வகத்தில் எவ்வாறு உருவாக்குதல்? How the hybrid is produced in a lab. ஆய்வகத்தில் அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? So the first definition என்ன அப்படின்னா, artificial hybridization means it is a crossing that involves intervention of a plant breeder for selection of egg nucleus and sperm nucleus and fertilized artificially to produce a hybrid. அது என்ன கவனிங்கோ, it is a crossing that involves, இது ஒரு கலப்பு செய்தல் ஆகும், that involves intervention of a plant breeder. இந்த நிகழ்விலே ஒரு கலப்பினவியலார் பங்கேற்பார், தனியா இல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஆய்வு செய்யக்கூடிய கலப்பு செய்யக்கூடிய ஒருவர் பங்கேற்பார். For selection of egg nucleus and sperm nucleus and fertilized artificially to produce a hybrid. இவரே ஒரு செடியிலேருந்து எக் எடுத்துப்பார், இவரே ஒரு செடியிலேருந்து ஸ்பெர்ம் எடுத்துப்பார், அதாவது பெண் கேமெட்டும் ஆண் கேமெட்டும் எடுத்துக்கப்படும். ஆய்வகத்திலே இட் இஸ் ஆர்டிபிஷியலி ஃபர்டிலைஸ்டு, செயற்கை முறையில் கலப்பு செய்யப்படும். அண்ட் he will get a hybrid, ஒரு புதிய கலப்புயிரியை பெறுவார். இதுதான் ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் சொல்லுவார். ஒரு சயின்டிஸ்டோ ஆர் ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டோ ஆர் ஃபார்மரோ, விவசாயியோ இவளாவே செயற்கையாக வெவ்வேறு தாவரங்களை கலப்பு செய்தல், கலப்பு சென்று புதிய கலப்பினத்தை உருவாக்குவார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்டர்வென்ஷன் ஆஃப் பிளான்ட் பிரீடர். இந்த நிகழ்விலே கண்டிப்பாக ஒரு கலப்பினம் செய்பவர் பங்கேற்பார். அவர் தான் எந்த பிளான்ட் வேணும்னு எடுத்து அந்த பிளான்ட்ல இருந்து மேல் கேமெட்டை செலக்ட் பண்ணுவார், எந்த பிளான்ட் வேணும்னு பார்த்து அதுல இருந்து ஃபீமேலை செலக்ட் பண்ணுவார். ஓகே, இது நேச்சுரலா நடக்கிறது இல்ல, ஆர்டிபிஷியலா ஒருத்தர் பண்றது. இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அதை பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. இதை ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு? அதை உன் புக்ல கொடுத்துருக்கான், புக்ல இல்ல இருந்தாலும் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் ஹைபிரிட் ப்ரொடியூஸ்ட் பை தாமஸ் ஃபேட்சைல்ட். தாமஸ் ஃபேட்சைல்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணார். அதாவது செயற்கையாக எக்ஸ்பெரிமெண்ட். என்ன சார் இதுல ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இமாஸ்குலேஷன். முதல் படி என்பது மகரந்தம் நீக்கம் அல்லது மகரந்தப்பை நீக்கம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர், மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், ஃப்ளவர் அல்ல, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஹேவ் பைசெக்சுவல் ஃப்ளவர். பொதுவாக பல தாவரங்களிலே இருபால் மலர்கள் காணப்படும். Androecium and gynoecium present in the same plant, same flower, we are calling it as bisexual. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்படுதல். Male and the female reproductive structures are present in the same flower, or androecium and gynoecium present in the same flower, we are calling it as bisexual. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு பைசெக்சுவல், தட் இஸ் இருபால் மலர் என்று பெயர். நம்ம பண்ண போறது ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன், செயற்கை கலப்பினமாக்கம். ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே செடி ரெண்டு செடி எடுத்துக்கிறேன், ஒரு செடியை மேலா வச்சுக்க போறேன், இன்னொரு செடியை ஃபீமேலா வச்சுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இதுல நிறைய ஈல்டு கிடைக்கும், இது சூப்பரா செடி வளரும், ஈல்டு கம்மியா இருக்கும். இது ரெண்டையும் நீ கிராஸ் பண்ணி சூப்பரா வளரக்கூடிய நல்ல ஃபிளவரை நிறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போற. அப்போ ஒரு செடியை நீ மேலா வச்சுக்க போற, இன்னொரு செடியை ஃபீமேலா வச்சுக்க போற. ரெண்டு செடியிலுமே என்ன இருக்கும்? பைசெக்சுவல் ஃபிளவர் தான் இருக்கும். ஏன்னா சேம் ஸ்பீஷீஸ் தானே, ஒரே சிற்றினமாக இருப்பதால் ரெண்டுலையுமே பைசெக்சுவல் ஃபிளவர் தான் இருக்கும், இருபால் மலர்கள் காணப்படும். அப்போ ஒன்னு மேலா வச்சிருந்து இன்னொன்னு ஃபீமேலா வச்சுக்கிறேன்னா இதுல இருக்கிறது பைசெக்சுவல் ஃபிளவர், இருபால் மலர். So the pollen should be removed, the stamen should be removed, the anther should be removed. மகரந்தத்தை நீக்குதல், மகரந்த பையினை நீக்குதல், மகரந்த தாளை நீக்குதல், அதுக்கு தான் இமாஸ்குலேஷன் பேர். Simply says removal of stamens, மகரந்தங்களை நீக்குதல். It is said to be emasculation, மகரந்த நீக்கம். Or removal of anther is said to be emasculation, மகரந்த பையினை நீக்குதல், அதற்கு எமாஸ்குலேஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மேல் பிளான்ட் இன்னொன்னு ஃபீமேலா நீ கன்சிடர் பண்ண போற ஆண் பெண்,
இதுலயும் பைசெக்சுவல் தான், இதுலயும் பைசெக்சுவல் தான், இதுலயும் இருபால் மலர் தான், இதுலயும் இருபால் மலர் தான். இதை நீ ஃபீமேலா மாத்தணும்னா the stamen should be removed, the anther should be removed. மகரந்தமானது மகரந்தம் அல்ல, மகரந்த தாளானது, மகரந்த பையானது நீக்கப்பட வேண்டும். இதுக்கு பேரு emasculation, மகரந்த பை நீக்கம், மகரந்த தாள் நீக்கம். அப்ப என்ன ஆகும்னா the bisexual flower is converted into a female flower. இருபால் மலர் என்பது பெண் மலராக மாறிவிடும் ஆர்டிபிஷியலி, செயற்கையாக. இது எப்படி சார் நீக்கலாம்? எப்படி பிச்சு போட்டுவிடலாம்? பை ஹேண்ட், கைகளின் துணை கொண்டு அதனை நீக்கி விடலாம். ஹாட் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர் எடுத்து இது மேல கொதிக்கிற வெந்நீரை இது மேல கொட்டி சாகடிக்கிறது, ஆர் ஜில்லு தண்ணியை ஊற்றி இது மேல சாகடிக்கிறது, ஆல்கஹாலை ஊற்றி சாகடிக்கிறது, அது மாதிரி ரிமூவ் பண்ணலாம். கெமிக்கல் கேமிட்டோசைட்ஸ், வேதி கேமெட்டுகளை அழிக்கக்கூடிய பொருட்களை தூவி இதை சாகடிக்கிறது. எதை மட்டும்? அந்த ஸ்டேமனை மட்டும் சாகடிக்கிறது, மகரந்தத்தால மட்டும் சாகடிக்கிறது. எத்திரால் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அந்த எத்திராலை தூக்கி ஃப்ளவர் பெட்ல கொட்டினோம்னா இதை மட்டும் சாகடிச்சோம். எது? ஸ்டேமனை மட்டும், தட் இஸ் மகரந்தத்தாலை மட்டும் சாகடிக்கும். அது மாதிரி சாகடிச்சோம்னா அதுக்கு பேர் emasculation. The bisexual flower is converted into a female one. இருபால் மலரானது ஒரு பெண் மலராக மாற்றப்படும். கிளியர்? ரொம்ப இவ்வளவு கதையெல்லாம் அவசியம் இல்லை. வாட் இஸ் emasculation? மகரந்த பை நீக்குதல் என்றால் என்ன? ரிமூவல் ஆஃப் ஸ்டேமன், மகரந்தத்தாலை நீக்குதல், is said to be emasculation. ரிமூவல் ஆஃப் anther is said to be emasculation. மகரந்த பையானது நீக்கப்படுதல் emasculation என்று அழைக்கப்படும். கிளியர்? செகண்ட் இஸ் பேகிங். இப்ப இந்த ஃபிளார்ல என்ன பண்ணிட்டு பெண்ணா மாத்தப்பட்டேன், மாத்திட்டேன். அப்ப அதுல இருந்து என்ன பண்ணியாச்சு? the stamen is removed, மகரந்த பையானது நீக்கப்பட்டு விட்டது. To avoid pollination by foreign pollen grains, it is bagged. வேறு ஏதாவது மகரந்தம் இதை கருவுற செய்யக்கூடாது என்பதற்காக இது பையினால் மூடப்படும். பையிடுதல் அப்படின்னு பேர், பேகிங் அப்படின்னா. அப்ப நம்ம திறந்து வச்சுட்டோம்னா வேற செடியில இருந்து போலன் கிரைன் வந்துடும், வேற செடியில இருந்து மகரந்தம் வந்துடும். To prevent, to avoid pollination by foreign pollen grains, அயல் மகரந்தங்களினால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை தடுப்பதற்காக it is bagged, இது ஒரு பையின் மூலமாக மூடப்படும். Then tagging. டேகிங்னா அதுல குறிப்பு சீட்டு வைத்தல் வச்சுக்கோம். டேகிங்கிறது இதுல ஒரு டேக் கட்டி தொங்க விட்டுடுவோம். டேக்ல என்னென்ன இருக்கும்? டேட் ஆஃப் emasculation, எந்த நாளிலே மகரந்த பையானது நீக்கப்பட்டது. டேட் ஆஃப் பாலினேஷன், எந்த நாளிலே மகரந்த சேர்க்கை நடைபெற்றது. நேம் ஆஃப் கிராஸ், எந்த கிராஸ், இந்த கலப்பின் பெயர் என்ன. நேம் ஆஃப் ஃபீமேல் பிளான்ட், ஃபீமேல் பேரண்ட், இந்த ஃபீமேல் பேரண்டோட பேர் என்ன, எந்த தாவரத்தை நம்ம ஃபீமேலா வச்சுட்டோம், இது மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நோட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேரு டேகிங். தகவலை குறித்து வைத்தல், குறிப்பு சீட்டு என்று வைத்திருக்கலாம். தென் பாலினேஷன், இறுதியாக மகரந்த சேர்க்கை என்ற ஒன்றை செய்வார்கள். எது நம்மளுக்கு எந்த செடியை வச்சு எந்த போலனை வச்சு நம்ம கிராஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை கொண்டு போடுவோம். எந்த மகரந்தத்தை வைத்து இது பாலினேட் செய்யப்பட வேண்டுமோ, மகரந்த சேர்க்கை செய்யப்பட வேண்டுமோ அதை வச்சு செய்வாங்க. ஸோ த pollen of interest, எந்த மகரந்தம் தேவையோ அதை வைத்து நம்ம இங்க பாலினேட் பண்ணுவாங்க, மகரந்த சேர்க்கை பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் emasculation மட்டும் முக்கியம். Converting a bisexual flower into a female flower by removing the stamen or anther. ஒரு இருபால் மலரை ஒருபால் மலராக மகரந்த தாளை நீக்குவதன் மூலமாக மாற்றுதல் emasculation. Where it is covered by a plastic bag to prevent pollination by foreign pollen grains. அயல் மகரந்தங்களை கொண்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை தடுப்பதற்காக பையிடப்பட வேண்டும். Then tagging, அதுல ஒரு குறிப்பு சீட்டு இருக்கும், டேக் இருக்கும். என்னைக்கு emasculate பண்ணோம், என்னைக்கு மகரந்த பையானது நீக்கப்பட்டது. The date of pollination, எந்த நாள்ல மகரந்த சேர்க்கை பண்ணலாம். Name of the cross, என்ன கலப்பு, பேக் கிராஸ் ஆர் டெஸ்ட் கிராஸ், பிட் கலப்பா, சோதனை கலப்பா, அதை குறிக்கணும். Then name of the female plant, எந்த பெண் தாவரம் இதில் பயன்படுத்தப்படுகிறது. And finally pollination. Pollination na மகரந்த சேர்க்கை தெரியும். The pollen of interest, எந்த மகரந்தம் நமக்கு தெரியும்,
the plant of interest எந்த தாவரத்துல இருந்து போலனை எடுத்துக்கிறோமோ அதை எடுத்து இங்க தூக்கி போடுவோம். இதுக்கு தான் இந்த பேரு pollination, மகரந்த சேர்க்கை என்று பெயர். It is artificially done by a plant breeder. யார் தாவர கலப்பில் ஈடுபடுகிறாரோ அவரால் இது செய்யும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோ. then I come to the next. Dear cuties, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். the last concept is double fertilization. இரட்டை கருவுறுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். உனக்கே தெரியும், from the pollen grain two male gametes are formed. ஒரு மகரந்தத்திலிருந்து இரண்டு ஆண் கேமெட்டுகள் ஃபார்ம் ஆகும், உருவாகும் என்பது உனக்கு தெரியும். ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட்டை எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கும்னு உனக்கு தெரியும். பெண் கேமெட்டோஃபைட்ல it is in 7-celled stage with 8 nucleus. 7 செல் நிலையில் காணப்படும் 8 உட்கருக்களை பெற்றிருக்கும். இங்க இருக்காங்க பாருங்களே, இவாளுக்கு ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு பேரு. இங்க இருக்கிறவங்களுக்கு போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்கள் பேரு. கீழே எக் அப்பராட்டஸ், கருச்சாதனம் அப்படின்னு 3 இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், இது ஒரு செல், 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 இது ஒரு செல். 1 2 3 1 2 3 6 பிளஸ் இது ஒரு செல், 7 செல் ஸ்டேஜ். எவ்வளவு உட்கரு இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8. 8 உட்கரு இருக்கும், ஆனா 7 செல் நிலையில இருக்கும். இதுல நம்மளுக்கு யார் வேணும்னா இதுதான் முக்கியம். எது முக்கியம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு முக்கியம் இதுதான், எக், அண்டம். இதுக்கு பேரு எக்குன்னு பேரு, அண்டம்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்கள் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப 2 மேல் கேமெட் சொன்னேன்னா, one male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் ஆனது அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். n plus n is equal to 2n. ஒரு fertilization, ஒரு கருவுறுதல். Another male gamete fuses with the 2 polar nuclei. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது 2 போலார் உட்கருவுடன் இணையும். அப்படின்னா போலார் உட்கரு கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்து n plus n is equal to 2n செகண்டரி நியூக்ளியஸ், இரண்டாம் நிலை உட்கருவாக மாறும். ஃபர்ஸ்ட் இது n ஒரு துருவ உட்கரு, இது ஒரு n இன்னொரு துருவ உட்கரு, போலார் நியூக்ளியி. n plus n is equal to 2n. It will become secondary nucleus, இரண்டாம் நிலை உட்கருவாக மாறும். அதோட ஒரு மேல் கேமெட் சேரும், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். Another male gamete fuses with the 2 polar nuclei. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது 2 துருவ உட்கருக்களுடன் இணையும். அல்லது another male gamete fuses with the secondary nucleus. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணையும். n n n 3n or n plus 2n is equal to 3n. இதனுடைய இறுதியில் இந்த end of second fertilization, triploid primary endosperm nucleus is formed. மும்மைய நிலையில் உள்ள முதலாம் நிலை எண்டோஸ்பம்னா கரு உணவுன்னு பேர். The endosperm is nothing but the nutritive tissue for the developing embryo. எண்டோஸ்பம் என்பது வளருகின்ற கருவிற்கு ஊட்டத்தை தரக்கூடிய ஒரு திசு. எண்டோஸ்பம் the nutritive tissue for the developing embryo. கருவூன் என்பது வளரக்கூடிய கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய திசு. இப்ப என்னாகும், another male gamete fuses with the secondary nucleus or another male gamete fuses with the 2 polar nuclei to form primary endosperm nucleus and it is triploid in nature. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது 2 போலார் உட்கருவுடனோ அல்லது இரண்டாம் நிலை உட்கருவுடனோ இணைந்து மும்மைய நிலையில் உள்ள முதலாம் நிலை கருவூன் உட்கருவினை உண்டாக்கும். இதுதான் இங்க முக்கியம். It is a triploid in nature. இது மும்மைய நிலையில் காணப்படும். In higher plants, generally the gametophyte is haploid and sporophyte is diploid. உயர் தாவரங்களிலே gametophyte haploid-ஆ இருக்கும், ஒருமைய நிலையில் காணப்படும். sporophyte ஆனது diploid, இருமைய நிலையில் இருக்கும். ஆனால் this endosperm is the only triploid tissue.
இந்த எண்டோஸ்போம் என்பதுதான் மும்மைய நிலையில் காணப்படும் with 3 sets of chromosomes, 3 கற்றை குரோமோசோம்களை பெற்றிருக்கும். ஒரு மேல் கேமெட், ஒரு எக், ஒரு ஃபர்டிலைசேஷன். ஒரு ஆர்காமெட் அண்டத்துடன் இணைதல், ஒரு கருவுறுதல். another male gamete fuses with a secondary nucleus, இன்னொரு ஃபர்டிலைசேஷன். மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணையும், இது இன்னொரு கருவுறுதல். ஒரு ஃபர்டிலைசேஷன், இன்னொரு ஃபர்டிலைசேஷன். So it is said to be double fertilization because the involvement of 2 male gametes takes place. இந்த நிகழ்விலே 2 ஆண் கேமெட்டுகள் பங்கேற்று 2 இடத்துல கருவுறுதல் நடைபெறுவதால் இதுக்கு பேரு டபுள் ஃபர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் பேர். இதுக்கு இன்னொரு பேரு இந்த ஏரியால இதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு என்றும் அழைக்கிறார்கள். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், 1 நியூக்ளியஸ், 2 போலார் நியூக்ளி, 1 + 2 3. இந்த நிகழ்விலே ஒரு ஆண் கேமெட். இந்த இடத்துல பாருங்க 2 போலார் உட்கருக்கள், 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆட்டா, அதனால இதை ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றான். மூவிணைவு அல்லது மூவிணைவு என்று பொருள். மூவிணைவினை வச்சுக்கோங்க, ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு. Because 3 nuclei, 3 haploid nuclei are participating in this process. இதில் 3 haploid உட்கருக்கள் பங்கேற்பதால் இதை ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றாங்க. இது ஒரு கான்செப்ட் நான் வச்சுக்கணும். வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மேல் கேமெட் எக், ஒரு ஃபியூஷன். 2 போலார் நியூக்ளி திருப்பி சேர்றது, இன்னொரு ஃபியூஷன். அதோட இன்னொரு மேல் கேமெட் சேருது, ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா அப்படி சொல்றானா, இங்க இந்த 2வது ஃபியூஷன்ல ஒரு நியூக்ளியஸ், 2 நியூக்ளியஸ், 3 நியூக்ளியஸ், 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுனால இதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு என்று அழைக்கிறார்கள். இவளை சொன்னதுல உனக்கு ரொம்ப முக்கியம், வாட் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் என்றால் என்ன? 1 male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு மேல் கேமெட் அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid endosperm. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மைய நிலையில் உள்ள எண்டோஸ்பர்மை உருவாக்கும். So this fertilization is said to be double fertilization. இதைத்தான் இரட்டை கருவுறுதல் என்று அழைக்கிறார்கள். Because involvement of 2 male gametes takes place. 2 ஆண் கேமெட்டுகள் பங்கேற்கின்றன. 2 fusions, அதாவது 2 fertilization, 2 முறை கருவுறுதல் நடைபெறுகிறது. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you, goodies. Thank you. குறிச்சுக்கோ, டவுட்டை கேளு சீக்கிரம். குடிச்சா ஓகே குட்டி, டாடா, பை பை, see you. திருப்பி மண்டே நீ மீட் பண்ணுவோம். குட் நைட்.